மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே சிவன் எழுதிய விதி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த வகையில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் சிவன் எழுதிய விதிப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த வயது வரை சிறப்பான வாழ்வை வாழ்வீங்க, சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய முடிவு எப்போது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும் தெளிவாக அடங்கியிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் பிரம்மா உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் உருவாக்கக்கூடிய தொழிலை செய்கிறார். விஷ்ணு அப்படி உருவாக்கப்பட்ட உயிரை காக்கக்கூடிய தொழிலை செய்கிறார். ஆனால் முக்கியமான இடத்தில் இருப்பது சிவன் தான். இப்படி உருவாக்கக்கூடிய உயிர்களை அழித்தல் தொழிலை சிவன் செய்கின்றார். இப்படி இருக்கும்போது சிவன் உங்களுடைய ராசிக்கு எழுதிய விதி எப்படி இருக்கின்றது, நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சிவன் எழுதிய விதிப்படி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் வாக்கு வன்மையில் சாமர்த்தியசாலியாகவும் சற்று குழம்பிய மனம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களுடைய இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர்களாகவும் எதையும் அழகாக செய்யும் அந்யோன்யமான வாழ்க்கை அமைபவர்களாகவும் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனை நல்லபடியாக பார்த்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு இருக்கும். ஆனால் களத்திர சுகம் அப்படின்றது சற்று குறைவு தான். சில சமயம் உங்களுக்கு வாய்க்கும் பெண்கள் கபட குணம் கொண்டவராகவும் கௌரவ பங்கத்தை ஏற்படுத்தும் குணம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு வாய்க்கக்கூடிய துணை சற்று அடிக்கடி நோய் வாய்ப்படுபவர்களாக இருப்பார். குழந்தைகளுக்கு பெருசாக குறைவு இருக்காது. எப்போதும் ஒரு கவலை உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். கபம் சம்பந்தமான நோய்களும் இருக்கும். வீட்டோடு இருக்க ஆசைப்படுவீங்க. அதாவது வீட்டோடு அடைந்து கிடக்கும் குணமும் உங்களுக்கு இருக்கின்றது. தன்னுடைய சக்திக்கு மீறி ஆசைப்படுவீங்க. நீர் கடல் சம்பந்தமான ஹோட்டல் உணவு சம்பந்தமான தொழில், விவசாய தொழில் இதெல்லாம் உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். பெருமளவு லாபத்தையும் உங்களுடைய அனுபவத்தால் குவிப்பீங்க அப்படின்றது தான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜீவனாதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கின்றார். ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருக்கின்றார். கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திரனுக்கு நட்பு கிரகம் என்பதால் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகச்சிறந்த யோகக்காரர் என்று தான் சொல்ல வேண்டும். செவ்வாய் பகவான் நிர்வாகக்காரகன் என்பதால் பொதுவாகவே கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகச்சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர்கள் என்பதையும் அதிகார குணம் கொண்டவர்கள் என்பதையும் மறுத்திட முடியாது. சிவன் எழுதிய விதியும் இப்படிதான் இருக்கின்றது. அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளுக்கு காரகனான சூரிய பகவான் உங்களுடைய கடகம் ராசிக்கு 10வது வீடான அதாவது 10வது வீட்டில் உச்சம் பெற்று செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையும் பெறும்போது அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு என்பது சிவன் எழுதிய விதி. சூரியன் செவ்வாய் இணைந்து குரு பகவானுடைய பார்வையை பெறும்போது அரசு துறையில் சிறந்த நிர்வாகியாக விளங்கக்கூடிய அமைப்பு, காவல்துறை, இராணுவம், பாதுகாப்பு துறையில் பணிபுரியக்கூடிய அமைப்பு, பலருக்கு உதவி செய்யும் பண்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். சூரிய பகவான் செவ்வாய் பகவான் 10வது இடத்தில் அமைய பெற்று சனி பகவானும் அப்போது பலம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. யோகமும் உங்களுக்கு உண்டாகும். சூரிய பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கை இருந்தால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கக்கூடிய
வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. கட்டிட ரீதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, கம்ப்யூட்டர் பொறியாளராக விளங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. சிவன் உங்களுக்கு எப்போதுமே லாபகரமான பலன்களையே கொடுத்து கொண்டிருப்பார் என்பதையும் சொல்ல முடியாது. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இரட்டிப்பான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். இருப்பினும் அது சுப செலவுகளாகத்தான் அமையும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் செலவு செய்யும்படியான சூழ்நிலையும் அந்த காலகட்டத்தில் உருவாகும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும். உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். திருமண பேச்சுவார்த்தைகளும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் குரு பார்வையால், குரு பகவான் பார்வையால் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். ஆரோக்கியத்திலையும் சிறு சிறு பாதிப்புகள் இந்த காலத்தில் தோன்றி மறைந்தாலும் குரு வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை தரும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். சிவன் எழுதிய விதியும் இப்படித்தான் இருக்கின்றது. செவ்வாய் பகவான், சந்திரன், ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றால் மருந்து, கெமிக்கல், ரசாயனம் தொடர்புடைய துறைகளில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. செவ்வாய் குரு புதன் சேர்க்கை பெற்று வலுவாக அமைய பெற்றால் உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பான யோகம் அடிக்கும். வங்கி பணிகள், வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல், பங்கு சந்தை, கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றின் மூலமாக மிக பெரும் லாபம் உண்டாகும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. குரு புதன் பகவான்கள் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தில் வரும்போது மிகச்சிறந்த அறிவாளியாக விளங்கி மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். பள்ளி கல்லூரி ஆசிரியர், பேராசிரியர்களாக விளங்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது என்பதுதான் சிவன் எழுதிய விதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரு பகவான் புதன் பகவான் மற்றும் சனி பகவானுடன் சேர்ந்து பலம் பெறும்போது வக்கீல் பணி, நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் நல்ல வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்திட்டோம். செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான் அல்லது சனி பகவானுடன் சேர்க்கை பெற்றால் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களில் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்களுடைய கடகம் ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் வந்து அமரும்போது கடன் பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும். கொடுத்த கடன்கள் அனைத்தும் திரும்ப வந்து சேரும். இதுவரைக்கும் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நீடிக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் அக்கறையும் விழிப்புணர்வும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதாயிருக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை அர்ச்சனை செய்தால் நல்லது நடக்கும் என்பது தான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான், சனி, ராகு பகவானுடன் சேர்க்கை பெற்று சுபர் பார்வையின்றி இருந்தால் சட்ட சிக்கல்கள் நிறைந்த தொழில் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய 10வது வீட்டில் சனி பகவான் நீசம் பெறும்போது உங்களுக்கு மிக பெரும் அளவில் தொழிலில், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். குடும்பத்தினுடைய நிலை சீராக செல்லும். அதிக அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்றத மறுத்திட முடியாது. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 8வது வீட்டில் சனி பகவான் வந்து அமரும்போது சிறு சிறு பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுப்பார். இருந்தாலும் மிக பெரும் அளவிலான பலன்கள், யோகங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்வது நல்லது. அந்த வாய்ப்புகள் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறையவே வரும் என்பதையும் சொல்லணும். எதிர்பாராத நேரத்தில் திடீர் பண வரவு கூட இந்த காலகட்டத்தில் உருவாக்கிடும்.
வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதும் சிவன் எழுதிய விதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடகம் ராசிக்கு குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் பயணம் செய்யும்போது காரிய தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிக்காமல் முடிவெடுப்பது நல்லதல்ல அப்படின்றத இந்த காலகட்டத்தில் உணர்வீங்க. 1க்கு 2 முறை இது சரியா என்பதை சிந்தித்து செயல்படுவதும் நல்லதாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதும் நல்லது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்திடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் முன்னேறலாம் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வீங்க. மிக முக்கியமாக மஞ்சள் நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துவது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடகம் ராசிக்கு 3வது இடத்தில் குரு பகவானும் 7வது இடத்தில் சனி பகவானும் வந்து அமரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை எதிர்பார்த்த சில விஷயங்கள் எதிர்பார்த்தது போல நிச்சயம் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபத்தில் குறைவே இருக்காது. புதிய பணியாட்களை நியமனம் செய்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிடும். இதுவரைக்கும் எதற்காக போராடி கொண்டிருந்தீர்களோ அதில் சாதகமான பலன்கள் கிடைத்திடும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான திட்டமிடல் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. மிக முக்கியமாக குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதாரம், கடன் பிரச்சனை இது அனைத்திற்கும் விடிவு காலம் எப்போது பிறக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போது நீங்கும், தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எப்போது நீங்கும், எதிரிகளின் தொல்லை எப்போது விலகும், கடன் பிரச்சனைகள் அகல என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கும் ஒரே ஒரு விடையாக இருப்பது சிவன் பகவானை மனதில் நினைத்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து விடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது சிவன் எழுதிய விதிப்படி உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இதுவரைக்கும் இதற்கு முன்னாடி தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் யோகம் உங்களுக்கு அடிக்கும். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பகைவர்களுடைய தொல்லையும் நீங்கிவிடும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகக்கூடிய யோகமும் இருக்கின்றது. செலவுக்கு ஏற்ப வரவுகளும் வந்து கொண்டே இருக்கும் என்பதால் குடும்ப தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்து கொள்வீங்க. குறிப்பாக அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் குறைந்துவிடும் அப்படின்றதுனால எப்பவுமே மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை, குறிப்பாக குலதெய்வத்தை கூட நீங்கள் மனமுருகி வேண்டினா நல்லது நடக்கும் அப்படின்றதும் சிவன் எழுதிய விதிகளில் ஒன்றாக இருக்கின்றது. அடுத்து கடைசியாக பார்க்க போவது குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும்னா, மனதில் இருக்கும் குழப்பங்களை சரி செய்து விடுவீங்க. குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கும் மன கசப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகிடும். கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிச்சிடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஊதிய உயர்வு தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன்களையும் பெற்றிடுவீங்க. புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான பலன்களும் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். சுய தொழிலில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் பெருகிடும். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்வீங்க என்பதுதான் சிவன் எழுதிய விதி. மேலும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும். வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைத்து
உங்களுடைய குடும்பத்தை மிக பெரும் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு செல்வீங்க அப்படின்றத உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் சிவன் எழுதிய விதிப்படி எப்படி இருப்பீங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகணும், மிக பெரும் அளவில் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் விரும்பினா அழித்தல் தெய்வமாக இருக்கக்கூடிய, அழித்தல் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். சிவன் தான் அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக விளங்குகின்றார். குறிப்பாக உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, நீங்கள் செய்த நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பவரும் சிவன் பகவான் அப்படின்றத நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தையுமே தெரிந்து கொண்டிருப்பீங்க. எப்போ என்ன செய்யணும் அப்படின்றதையும் புரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள, கடகம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.